السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதுவோம். இது ஒரு அல் குர்ஆனினுடைய வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா விதமான கஷ்டங்கள், கவலைகள், துன்பம், பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்குகின்றான். அதே போன்று கடன் சுமையாக இருக்கலாம், இன்னும் ஏராளமான பிரச்சனைகளாக இருக்கலாம், அனைத்தையும் அல்லாஹ் இந்த துஆவின் மூலமாக நீக்குகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே ஏராளமான துஆக்களை குறிப்பிடுகின்றான். அதிலே மிக முக்கியமான ஒரு துஆ. இந்த துஆவை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன துஆ என்றால், ரப்பனா ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. எங்கள் இறைவா, எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்திய சுமையை போன்று எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் இறைவா, எங்கள் சக்தி கப்பாற்பட்ட சுமையை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் பாவங்களை நீக்கி மன்னித்தருள்வாயாக. எங்களை மன்னித்தருள் செய்வாயாக. எங்கள் மீது கருணை புரிவாயாக. நீயே எங்கள் பாதுகாவலன். காஃபிரான கூட்டத்தாரின் மீது எங்களுக்கு உதவி செய்தருள்வாயாக என்று பொருள்படக்கூடிய அல் குர்ஆனினுடைய 2வது அத்தியாயத்தின் 286வது வசனம்